ராவில் பலவிதமான சம்பவங்கள் நடந்துச்சு. ரா ஆரம்பித்த உடனே கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே அவர் செலிப்ரேஷன் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் என்ன பேச வேண்டும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஸ்டெப்னி மிக்மேன் வராங்க. ஸ்டெப்னி மிக்மேன் வந்த உடனே ஷாக் ஆகிறார். ஏன்னா அவர் கோடி ரோட்ஸ் வந்து இது நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ எதிர்பார்க்கலன்னு பிரச்சனை இல்லை, இது என்னோட தாத்தா கேட்டிய இடம், அதனால் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்னி மிக்மேன் பதில் கொடுக்குறாங்க. ஸ்டெப்னி மிக்மேன் இங்கே வந்து ராண்டி ஆர்டனை பற்றி பேசுகிறாங்க. ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்க போகிற ரெசல்மேனியா மேட்சை பற்றி பேசுகிறாங்க. நீ வந்து சரியாக சிந்திக்கலைன்னா ராண்டி ஆர்டன் தான் ரெசல்மேனியாவில் டேக் ஓவர் பண்ண போகிறான். கடைசியாக ஒன்றை சாம்பியனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த ரெசல்மேனியாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோடி ரோட்ஸ் உடனே ராண்டியை பற்றி எனக்கு தெரியும், ராண்டி எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கும் தெரியும், ராண்டி எவ்வளவு மோசமானவன் எவ்வளவு கீழ்த்தரமானவன் உங்களுக்கே நடந்த சம்பவங்கள் தெரியும். ராண்டியோட விண்டேஜ் ட்ரிபிள் ஹெச்சுக்கு நடந்த ஃபியூடில் ஸ்டெப்னி மிக்மேன் அட்டாக் பண்ண விஷயத்தான் பேசுகிறாரு. இதனால கடுப்பான ஸ்டெப்னி மிக்மேன் கோடி ரோட்ஸ்க்கு ஒரு அறை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் எப்படிப்பட்டவனாலும் இருக்கலாம், போய் சொல்லுங்க ராண்டி ஆர்டன் என்னை வீழ்த்த முடியாது, புதுவிதமான கோடி ரோட்ஸை பார்ப்பான். தேங்க்யூ ஸ்டெப்னி.